நீதியரசர் பேசுறாருல, எங்க அண்ணனை மன்னிப்பு கேட்க சொல்லி அவர் தீர்ப்பு தான் சொல்லணும். நாட்டா மாதிரி வந்து பஞ்சாயத்து பேசும். உங்களுக்கு புரியுதா? அது நீதிபதியினுடைய வேலை இல்லை. நீங்க நாட்டினுடைய இப்போ முதலமைச்சர் துணை முதல்வர் பேசுறது கருத்துக்கு நேரத்தில் நீங்க இவ்வளவு தீவிரம் காட்டுங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு தீர்ப்பை சொல்லணும். தமிழிலிருந்து கன்னடம் வரவில்லை, கன்னட மொழி தனித்து தோன்றிய ஒரு மொழி, அல்லது இந்த மொழியிலிருந்து வந்தது, இதனுடைய தோற்றுவா, இதனுடைய தொன்மம் இது அப்படின்னு சான்றுகளோட எழுதி அப்படியே தீர்ப்பு சொல்லிடுங்க. அவ்வளவுதானே? அதான உங்க வேலை. அதை விட்டு நீங்க மன்னிப்பு கேட்க முடியாது. எது கேட்கணும்? தனிப்பட்ட ஒரு மகன் கமலஹாசன் அவர் மன்னிப்பு கேட்கறது இது உலகில் முதல் பெரிய தொன்மையான 50,000 ஆண்டுகளுக்கு முத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அவமானமா மாறிடுவாங்க. நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அது நீங்க வேணா ஒருவேளை தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது தனித்த மொழின்னு நிறுவுங்க. வரலாற்று பூர்வமா ஆய்வு பூர்வமா நிறுவுங்க.